மார்க் 11:24 நீங்கள் இறைவனிடம் எதையெல்லாம் விரும்பி கேட்பீர்களோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் என்று சொன்ன அந்த இறை வார்த்தையின்படி, அந்த கடவுளுடைய உயிர் வார்த்தையின்படி, இந்த ஜெபமாலையின் மூலமாக நீங்கள் எதையெல்லாம் கேட்பீர்களோ அது எல்லாவற்றையும் நம்முடைய தாய் மரியாள் தம்முடைய மகனிடத்திலே பரிந்து பேசி நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பெற்று தருவார்கள் என்பது உண்மை. இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த பல சாட்சிகள். அதிலே ஒரு சில சாட்சிகளை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஜெபமாலையை தொடுவது கிடையாது. ஜெபிப்பதிலேயும் எனக்கு இதிலே விருப்பம் இருக்காது, ஜெபிக்க மாட்டேன். ஆனால் இந்த ஜெபமாலையை நான் அறிந்து இதனுடைய மகிமையை தெரிந்து எல்லாம் உணர்ந்த பிற்பாடு இந்த ஜெபமாலையை சொல்ல ஆரம்பித்தேன். அது எப்படி என்றால், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10, 11, 12, 12, 13 ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம், விண்ணகத்தில் இருக்க எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுகிறது, அந்த இறை வார்த்தை. அதே போல லூக்காஸ் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்கிறது, கபிரியேல் தூதர் மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன பொழுது அருள்மிக மரியே வாழ்க என்ற அந்த இறை வார்த்தை. இந்த 2 ஜெபத்தையும் தான் இந்த ஜெபமாலையிலே நாம் சொல்லுகிறோம். இந்த இறை வார்த்தை தான், உயிர், வேற வார்த்தை இல்லை. உயிருள்ள இந்த வேதாகமத்தில் இருக்க அந்த உயிருள்ள இறை வார்த்தையை, இதை நான் அறிந்த பிற்பாடுதான், இதை நான் உணர்ந்த பிற்பாடுதான், இது பைபிளில் உள்ள வார்த்தை தான் என்று உணர்ந்து நான் விசுவாசித்த பிற்பாடுதான் இந்த ஜெபமாலையை நான் சொல்ல ஆரம்பித்தேன். இந்த ஜெபமாலையை சொல்ல ஆரம்பித்த பிறப்பு ஒரு ஜெபமாலை, 2 ஜெபமாலை, இப்படி என்று ஒரு நாளைக்கு சொல்லிக் கொண்டிருந்த நான் இப்பொழுது ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது 4 ஜெபமாலை என்றால் 4 தேவ ரகசியங்களையும் தியானித்து 4 ஜெபமாலை ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால் எனக்கு கிடைத்த பலன் என்ன, நன்மைகள் என்ன அப்படின்னா, யோசுவா அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த இறை வார்த்தை, இந்த பைபிள் ஏதாவது உன் கையை விட்டு விலகக்கூடாது, இரவும் பகலும் அதை தியானி என்ற அந்த இறை வார்த்தை என்னை தொட்டது. ஆகவே இந்த இறை வார்த்தையை நான் நம்பினேன், இந்த ஜெபமாலையை நான் நம்பினேன், தொடர்ந்து ஜெபித்தேன். அதனால் எனக்கு பல நன்மைகள். 1, நான் என்னுடைய குடிப்பழக்கத்திலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றேன். 2, என்னுடைய மனைவி நோயினால் வேதனைப்பட்டு வந்த நோய் என்பது மிக ஒரு மோசமான நோய், சளி. அந்த சளி என்ன செய்யணும், அந்த தொண்டையில அந்த கபாலத்தில் அடைத்து கொள்ளும். கிட்டத்தட்ட அதிலிருந்து மீள்வதற்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும் மூச்சு விடுறதுக்கு. அது பிற்பாடு முழுமையாக மீள்வதற்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும். அப்படி பல ஆண்டுகள் போராடி கொண்டிருந்தோம். எல்லா மருத்துவரையும் பார்த்தேன். இந்த அன்னை ஜெபமாலையை நம்பினேன், ஜெபித்தேன். இன்றைய வரைக்கும் என்னுடைய மனைவிக்கு அந்த நோயே கிடையாது. கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இந்த நோயே கிடையாது. 2, 3வது என்னுடைய குடும்பத்திலே ஒரு அமைதி, சந்தோஷம், நிம்மதி கிடைத்தது. அந்த நிம்மதி என்னுடைய தாய் மரியாள் என்னுடைய குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஜெபமாலையை தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபமாலை இது அன்னை கற்றுக் கொடுத்த ஜெபமாலை, இது வெற்றி தருகின்ற ஒரு ஜெபமாலை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவருடைய அருளும் சமாதானமும் கிருபையும் அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஜெபமும் என்றென்றும் நம்மளோடு இருப்பதாக. ஆமேன்.